ஆரம்ப காலத்தில் ரேடியோவில் ஆர்ஜேவாக பணியாற்றி வந்தவர் ஆர்ஜே பாலாஜி. இவர் திரைத்துறைக்கு வந்த பின் நடிகராக மட்டுமின்றி சில படங்களை இயக்கும் அளவுக்கு வளர்ந்தார். தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவரான சூர்யாவை வைத்து கருப்பு அப்படின்ற பிரம்மாண்ட படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்திற்கான ப்ரொமோஷன் பணிகளில் ஆர்ஜே பாலாஜி ஈடுபட்டு வருகிறார். இதற்காக அவர் பல மீடியாக்களுக்கு பேட்டிகளை அளித்து வருகிறார். அதில் ஒரு பேட்டியில் சுவாரஸ்ய தகவல் ஒன்றை பகிர்ந்து கொண்டார். அவர் கூறும்போது, ராஜமௌலி இயக்கிய பாகுபலி முதல் பாகத்தின் தமிழ் பதிப்பிற்கு மதன் கார்கி வசனம் எழுதினார். அவர் என்னை அழைத்து இந்த படத்தில் ராணா டகுபதியின் மகனாக நடித்துள்ள அதிவிசேஷிக்கு குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ராஜமௌலி கேட்டதாக கூறினார். அதை கேட்டதும் நான் மகிழ்ச்சியாகிவிட்டேன். ஆனால் 2 நாள் கழித்து மீண்டும் என்னை தொடர்பு கொண்ட மதன் கார்கி, உங்கள் குரல் மிகவும் பிரபலம், இது ஆர்ஜே பாலாஜியின் குரல் அப்படின்னு படம் பார்ப்பவர்கள் எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள். அது படத்தின் போக்கை தடுமாற செய்யும் அப்படின்ற காரணத்தால் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு ராஜமௌலி கூறிவிட்டார் அப்படின்னு என்னிடம் சொன்னார். அந்த நேரத்தில் எனக்கு ஏமாற்றமாகத்தான் இருந்தது. ஆனால் ராஜமௌலி சார் யோசித்த அந்த லாஜிக் சரியான ஒன்றுதான் அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார்.